வெல்கம் டு அறுசுவை சமையல். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய், நான் ஒரு கப் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் வச்சுக்கோங்க. அப்புறம் குக்கிங் ஆயில், சால்ட்டு, அப்புறம் ஸ்பைஸ் பவுடர்ஸ், இந்த டர்மரிக், சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இது 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர். இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சோண்டு காரம் தான் போடுவேன், ஸோ அதனால் நான் ஒரு ஸ்பூன் தான் எடுத்துருக்கேன். இப்போ 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், இவ்வளோ தான் தேவை. ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் போட்டுக்கலாம். ஒரு 3.5 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். அது இந்த 1 கப் வெண்டைக்காய்க்கு போதுமாங்க. அப்புறம் வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் நம்ம ஆயில். கொஞ்சமாக வெண்டைக்காய் போட்டுடலாம். வெண்டைக்காய் நமக்கு கொஞ்சம் இதிலேருந்து அந்த ஜெல்லி மாதிரி வரும். ஸோ அது கொஞ்சம் வர்றதுக்கு ரொம்ப கம்மி பண்ணுறதுக்கு ஒரு டிப் இருக்குது. வெண்டைக்காவை நீங்கள் கழுவிட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த ஈரத்தெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணுங்கள். அப்போனா அந்த ஈரம் அந்த ஜெல்லு மாதிரி வர்றது கொஞ்சம் கம்மியாக வரும். அப்புறம் வெண்டைக்காய் வதக்க நார்மல் நார்மல் பாத்திரம் எடுக்காமல் நான்ஸ்டிக்காக எடுத்திங்கன்னா உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும். ஸோ நம்ம வெண்டைக்காய் போட்டோன்னா நம்ம உப்பு போட்டுடலாம். ஸோ இதுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ உப்பு போட்டுக்கலாம். இது வெண்டைக்காய் வதக்கிறதுக்கு நீங்கள் சிம்மிலே தான் வதக்கணும். ஸோ அதை நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சு வதக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் நான் மூடி வச்சுட்டேன். இதை ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு அந்த உப்பு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு வதக்கலாம். இப்போ நாம் அந்த ஸ்பைஸ் பவுடர்ஸை நம்ம நல்லா சேர்த்துடலாம். ஸோ டர்மரிக்கு, அப்புறம் சில்லி பவுடர், கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர், இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். ஸ்பைஸ் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், அந்த ஜெல்லி பிரியுது. வெண்டைக்காயில் அது ஒன்று தான். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப வராமல் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இதை நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணி நல்லா சுருளை வதக்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். க்ளோஸ் பண்ணிடலாம். மூடி வச்சு தான் வேக வைக்கணும். இப்போ இது நல்லா வதங்கிருக்கு. இப்போ நம்ம ஃப்ரெஷ் கறி லீவ்ஸ் இந்த ஸ்டேஜில் சேர்க்கலாம். அது ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ நம்ம கறி லீவ்ஸ் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கறி லீவ்ஸ் சேர்த்துட்டு திரும்ப மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்ல ப்ரௌனிஷ் கலரில் ரெடியாக இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா இது வெண்டைக்காய் நல்லா சுருங்கி வேகணும். இந்த மசாலா நல்லா அப்சர்வ் ஆகி பண்ணணும். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா சிம்மர்லேயே வச்சு நம்ம நல்லா வதக்கணும்.
இது நல்லா வெந்துருச்சு. ஆனால் இன்னும் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு, வெண்டைக்காய் டேஸ்ட் சூப்பராக வரணும்னா அது நல்லா சுருங்கி வதங்கணும். உப்பு வந்து பார்த்துக்கோங்க, ஒரு காயை எடுத்து டேஸ்ட் பண்ணி உப்பு பார்த்துக்கோங்க, இல்லைன்னா எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். இப்போ நான் மூடி வச்சுருவேன் திரும்ப. இது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யாதீங்க, சின்ன ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, அப்போனா தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா கருகி போயிடும். அது நான் மற்ற தவானா உங்களுக்கு கருகிடும் வந்து அதனால தான் நான் நான்ஸ்டிக் எடுக்க சொன்னேன். நான்ஸ்டிக் தவால அவ்வளோவா சீக்கிரம் கருகாது. நல்லா வதங்கின அப்புறம் டேஸ்டான ஓக்ரா ஃப்ரை டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. இது பருப்பு சாதத்துக்கு, ரசத்துக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.